1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலா பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். மீண்டும் ஒரு தடவை வாசிப்போம். சவுலும் 19ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற செய்தி ஏலா பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கு இஸ்ரவேலின் பெத்லகேம் வரைக்கும் அந்த இடம் செல்லுகிறது. அவ்வளவு ஒரு நீண்ட இடம் இந்த ஏலா பள்ளத்தாக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பள்ளத்தாக்கின் அனுபவங்களிலிருந்து கர்த்தர் நமக்கு சில ஆவிக்குரிய சத்தியங்களை இன்றைக்கு கற்றுத்தர விரும்புகிறார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பள்ளத்தாக்கை நாம் தியானித்தோம். 4 வாரங்களில் 3 வாரங்கள் இந்த பள்ளத்தாக்குகளை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த ஏலா பள்ளத்தாக்கு, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தியர்களும் அவர்கள் யுத்தம் பண்ணுவதற்காக கூடி வந்த இடம். ஸ்தோத்திரம், அவர்கள் யுத்தம் செய்வதற்காக வந்த இடம். இவர்கள் எவ்வளவு போராடி பெலிஸ்தியர்களை மேற்கொள்ள நினைத்தும் அவர்களால் மேற்கொள்ள முடியலை. 40 நாட்கள் இந்த கோலியாத் வந்து காலையிலும் மாலையிலும் வந்து ஜனங்களை அவன், ஸ்தோத்திரம், சவால் விடுகிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொண்டு என்னிடத்திற்கு அனுப்புங்கள் என்று சொல்லுகிறான். இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, முழு சபைக்கும் சத்துரு சவால் விட்டாலும் ஒவ்வொரு தனி நபருக்கும் அந்த சவால் விடப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஊழியத்திற்கு அல்ல, ஒவ்வொரு தனி நபருக்கும், ஒவ்வொரு தனி குடும்பங்களுக்கும் பிசாசு சவால் விட்டு கொண்டிருக்கிறான். இந்த பள்ளத்தாக்கிலே ஒரு சவாலை கோலியாத் முன் வைக்கிறான். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்ன ஜெயித்தால் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு சேவை செய்வோம். நான் அவனை ஜெயித்தால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு அடிமை. அப்போ ஒரு நபர் தோற்று போகும்போது ஒரு தேசமே தோற்று போகிறது. ஒரு நபர் ஜெயிக்கும் போது தேசமே ஜெயிக்கிறது. ஒரு விசுவாசி சவாலில் வெற்றி பெற்றால் முழு சபையும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு விசுவாசியின் ஆவிக்குரிய ஜீவியம் தோற்று போகும்போது, ஒரு விசுவாச குடும்பம் தோற்று போகும்போது முழு சபையும் தோற்று போவதற்கு சமம். அப்போ ஒரு நபருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் முடியும், அநேகருக்கு, ஸ்தோத்திரம், பாதிப்பையும் கொண்டு வர முடியும். ஆண்டவரே, வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக்கும். எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் இந்த சபைக்கு ஆசீர்வாதமாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனமா என்னை மாற்றும், உமக்கு மகிமையா என்னை மாற்றும். ஸ்தோத்திரம். காத்தூரை சேர்ந்த கோலியாத், அவனோடு சேர்த்த அவனுடைய சகோதரர்கள் 4 பேர். அவங்க எல்லாருமே ராட்சதர்கள். கிட்டத்தட்ட 100 கிலோக்கு மேலே உள்ள வெயிட்டை அவன் அணிந்திருக்கிறான், அவன் சுமந்து கொண்டு நிற்கிறான். அப்போ எந்த அளவு பராக்கிரமசாலி என்று பாருங்கள். ஒரு அரிசி மூடை வந்து 25 கிலோ 30 கிலோ இருக்கு. 100 கிலோ என்று சொல்லும்போது யோசித்து பாருங்கள் எவ்வளவு தூரம் வெயிட்டாக இருக்கும். அதை தான் அவன் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறான். 100 கிலோவை சுமந்துட்டு வர்றான். அவனை எதிர்க்க ஒருவனாலும் முடியவில்லை. தோற்றத்தை வைத்து எல்லாரும் பயந்து போகிறாங்க. பிரச்சனை தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஏன் பயப்படுகிறோம் என்றால், பிரச்சனையின் தோற்றத்தை பார்க்கிறோம். அப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனை, வாய்ப்பே இல்லை, முடிவு பண்ணி உட்கார்ந்துருவோம். கோலியாத்தை பார்த்த உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இவனை ஜெயிக்க நம்மளால முடியாது. ஏதோ ஒன்றை பார்த்து நீங்கள் சோர்ந்து போறீங்களா?
உங்கள் வாழ்க்கையில் சிலர் சொல்லுவாங்க, இந்த வியாதி வந்துட்டு அவ்வளோதான், இனி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இடத்துல தான் கர்த்தர் நமக்கு ஜீவனை மீண்டும் தருவார். பாடின அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே. ஆண்டவுடைய வார்த்தையினால அசாத்தியமான காரியங்கள் கூட சாத்தியமாக முடியும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மெடிக்கல் ரீதியா ஸ்தோத்திரம், மருத்துவ ரீதியா வாய்ப்பு இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தையினால் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். சாத்தியம் இல்லாதவைகளை சாத்தியப்படுத்துகிற தேவன். இவனை பார்த்த உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க. அவனுடைய தோற்றம் எல்லாரையும் பயப்படுத்துகிற ஒரு தோற்றம். பிரச்சனையின் வீரியத்தை பார்க்கும் போது எல்லாருமே பயந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவர்களுடைய ரிப்போர்ட்ஸை பார்க்கும்போது நாம் கொஞ்சம் சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து பயப்படாதீங்க. அந்த ரிப்போர்ட்ஸுடைய வீரியத்தை பார்க்காதீங்க. அதில் இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பார்க்காதீங்க. உங்களுக்குள் இருக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை பாருங்கள். அநேக நேரம் நம்ம பலவீனப்படுற காரணம் என்ன தெரியுமா? எதிராக இருக்கிற சூழ்நிலையை நல்லா புரிந்து கொள்வோம். ஆனால் நமக்குள் இருக்கிற தேவனை நம்ம ஒழுங்கா அறிய மாட்டோம். நம் தேவனுடைய வல்லமை நமக்கு தெரியறதில்ல, எதிராளியினுடைய வல்லமை நமக்கு தெரியுது. பிசாசு ரொம்ப பயங்கரமானவையா, அவன் அடிச்சிருவான், அவன் இருக்கான் பாருங்க, அவனை நம்ம ஜபம் பண்ணி தான் எப்படியோ ஜெயிக்கிறோம், இல்லைன்னா முடியாது, அவன் நம்மளை கொன்னே போட்டுருவான். இப்படியே காலையிலேருந்து இரவு வரை பிசாசையே புகழாம வாயில வார்த்தை வரணும், இயேசுவின் நாமத்தினால நான் கட்டளையிடுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசுன்னு சொல்ற வார்த்தையை விட சில நேரம் பிசாசுன்னு அவனை பிரைஸ் பண்ற வார்த்தை தான் நிறைய போயிட்டு இருக்கு. அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிசாசு இந்த உலகத்தில் யாருக்கும் ஜீவனை கொடுக்க முடியாது. அவனை சேவிக்கிறவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான சில ஆசைகளை கொடுக்க, ஆசைகளுக்கு ஏற்ப ஆசீர்வாதங்களை, சில நன்மைகளை கொடுக்கிறது போல கொடுத்து மொத்தமா உயிரை எடுத்துருமா, அது பிசாசு. ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஜீவனை கொடுக்கிறவர், மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்புகிற இயேசு. ஆமென், ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நம்ம பொல்லாப்ப கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என்னோடு இருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அதைத்தான் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஏலா பள்ளத்தாக்கு பிரச்சனைகள் நிறைந்த பள்ளத்தாக்கு, ஒரு யுத்த களம். சவால் சத்ருவினால் விடப்படுகிறது இந்த பள்ளத்தாக்குல. ஸ்தோத்திரம். சவாலை எதிர்கொள்ளுகிற பள்ளத்தாக்கு ஏலா பள்ளத்தாக்கு. உங்க லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் வருது, சவால்களை சத்துரு கொண்டு வர்றான். எப்படி நீ மேற்கொள்ற பாத்துருவோம். நீ ஜெயிச்சிருவியா? நீ பரிசுத்தமா வாழ்ந்துருவியா? நீ உலகத்துக்குள்ள வராம உன்னால இருக்க முடியுமா என்று பிசாசு சவால்களை விடுறான் உங்களுக்கு எதிரா. நீ எப்படி உண்மையா இருக்கிற பாப்போம். இந்த வாரம் சர்ச்சுக்கு போயிருவ அப்படின்னு சேலஞ்ச் பண்றான். எத்தனை பேர் சவாலை ஜெயிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆமாங்க, ஏதோ ஒரு உள் உணர்வு சொல்லுது, இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லை. காலையிலே ஏதோ குறுக்க வந்துருச்சு. வண்டியில் வரும்போது ஆடு மாடு குறுக்க வந்தால் கூட சிலர் முடிவு பண்ணிடுவாங்க, இன்னைக்கு தேவ சித்தம் இல்லைப்பா சர்ச்சுக்கு போகிறது, இன்னைக்கு ஆண்டவுடைய சித்தம் இல்லை. அப்படி எங்கேயாவது பக்கத்தில் எங்கேயாவது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம். சர்ச் மட்டும் பக்கத்தில் எதிர்பார்க்காதீங்க. வண்ணார்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கு பக்கம்தான். ஆனால் சபை காரியங்கள் ஊழியங்களை மட்டும் நம்முடைய வசதியை எதிர்பார்க்காம முதல்ல ஆண்டவருக்கு அந்த ப்ரையாரிட்டியை கொடுத்தோன்னா எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணினாலும் சர்ச்சுக்காக வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? மும்பையிலலாம் 3 மணி நேரம் டிராவல் பண்ணி 2 மணி நேரம் சர்வீஸுக்கு வர்றாங்க. சர்வீஸே 2 மணி நேரம் தான், 3 மணி நேரம் டிராவல் பண்ணுறாங்க, திரும்ப 3 மணி நேரம் டிராவல். கிலோமீட்டர் ரொம்ப குறைவு, டிராஃபிக்கில் சிக்கி கொள்கிறாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா மக்களும் எந்த சரௌண்டிங்கில் இருந்து வந்தாலும் மேக்சிமம் 25 மினிட்ஸ், அதுவும் டிராஃபிக் எல்லாம் இருந்தால் 25 நிமிஷம் தான் மேக்சிமம். அவ்வளவு
ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு வசதிகளை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, உமக்குரிய காரியங்களில் எங்களுடைய வசதிகளை பார்க்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் உங்களை கனம் பண்ணுவதற்கு எவ்வளவு தியாகம் பண்ணனாலும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை, சவால்களை எதிர்கொள்ளுகிற ஒரு பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தார்கள். சவாலை எதிர்கொள்ள முடியவில்லை, சோர்ந்து போய் நிற்கிறாங்க. என்ன செய்யறது தெரியல. 40 நாளும் இந்த பெலிஸ்தியன் வந்து நிற்கிறான். ஸ்தோத்திரம். சவாலை சொல்லி சொல்லி பார்க்குறான். யாராவது ஒரு ஆள் வாங்கப்பா. 40 நாள் இதை கேட்டு கேட்டு பழகி போச்சு. முதல் நாள் கேட்கும்போது ஒரு ரோஷம் வருது. எங்கள் ஆண்டவரையா நிந்திக்கிற? முதல் நாள் சில நேரங்கள் அப்படிதான். ஏதாவது நடக்கும்போது சிலர் ஆவியில் அப்படி ஒரு வைராக்கியம் வரும். எப்படியாவது ஜெபம் பண்ணி மேற்கொள்வோம். திரும்ப திரும்ப பிரச்சனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் பழகிடுவாங்க. ஸ்தோத்திரம். இது லைஃப் இப்படி தான். இப்போ 30 நாள் தாண்டினோன்னே இஸ்ரவேலர்கள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லைப்பா, இன்னும் 40 நாள் ஆனாலும் இவன் இப்படி தான் கேட்க போகிறான், யாரும் இங்கேருந்து போகிறது இல்லைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான். ஆண்டவர் ஊழியத்திற்கு நம்மை அழைக்கும் போது, யுத்த களத்தில் போய் நிற்கிறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது, அபிஷேகத்தை கொடுக்கும் போது, அப்படியே பழக்கப்பட்ட காரியங்களில் நம்ம ஊறி போய் ஸ்தோத்திரம் அது யாரும் செய்ய போகிறது இல்லைங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். அங்கே எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. 40 நாள் அவன் வந்து நிற்கிறான். 40வது நாள் தான் ஒரு அதிசயம் நடக்கிறது. ஒருவரும் ஒன்று செய்யலை. 40 நாட்கள் வந்து வந்து அவன் காலையிலும் சாயங்காலமும் வந்து என்னமோ சொல்லி பார்க்குறான். சில நேரம் ஆண்டவர் நம்ம எதிராளியை வச்சே ஸ்தோத்திரம் உங்களை உற்சாகப்படுத்தி ஊழியத்துக்கு கொண்டு வருவார். இந்த அனுபவம் உங்கள் லைஃப்பில் இருக்கா? உங்கள் எதிராளியின் மூலமாகவே உங்களை ஜெபம் பண்ணுறதுக்கு உற்சாகப்படுத்துவார். சில பிரச்சனைகள் மூலமாகவே உங்களை ஆவிக்குள்ள கொண்டு வருவதற்கு ஆண்டவர் முயற்சிப்பார். இந்த தாவீதை யுத்த களத்திற்கு கொண்டு வந்தது என்ன? கோலியாத்துடைய சவால். இவனை யுத்த களத்திற்கு கொண்டு வந்தது இந்த ஏலா பள்ளத்தாக்கு. ஸ்தோத்திரம். யுத்த களத்திற்கு வந்தது எதன் அடிப்படையில் வந்தான்? கோலியாத்து விடுற சவாலை கேட்கும் போது யுத்த களத்துக்குள்ள வர்றான். இன்னைக்கு அநேக நேரம் சில நெகட்டிவான விஷயங்கள் கூட உங்களை ஆண்டவருக்காக நிற்க வைக்கிற ஒரு வைராக்கியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரலாம். சிச்சுவேஷன், சூழ்நிலைகள் ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கிறதற்கு அல்ல. சில சூழ்நிலைகள் வரும்போது நீங்க அதை சரியா பயன்படுத்தி, ஆண்டவர் தான் இதை அனுமதித்திருக்கிறார், இதில் நான் கர்த்தருக்கு என்ன பிரயோஜனமா இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் கர்த்தர் உங்களை அங்கே பயன்படுத்த அவரால் முடியும். இவனை மோட்டிவேட் பண்ணது என்ன? தாவீதை மோட்டிவேட் பண்ணது என்ன? உற்சாகப்படுத்தியது யார்? கோலியாத்துடைய சவால் தான். சில நேரம் இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்துவார். உங்களுக்கு நெகட்டிவான காரியங்களை வச்சு உங்களை ஆண்டவர் உள்ள கொண்டு வருவார். இதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில். இவன் வந்து நிற்கிறான், சூழ்நிலைகள் மாறுகிறது. இந்த ஏலா பள்ளத்தாக்கின் முதலாவது அனுபவம், நம்முடைய உயர்வுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம் ஏலா பள்ளத்தாக்கு. உங்க லைஃப்ல உங்களை உயர்த்துவதற்காக கர்த்தர் செலக்ட் பண்ண ஒரு பிளேஸ் ஏலா பள்ளத்தாக்கு. ஆண்டவர் தெரிந்து கொண்ட இடம். இந்த இடத்துல வந்து தாவீது யுத்தம் பண்ணி அவன் ஜெயித்த போது அவனுக்கு உயர்வு வந்தது. ஆட்டு மந்தையிலிருந்து எங்க போறான்? அரண்மனைக்குள்ள போய் சவுலுக்கு உதவியா இருக்கிறதுக்கு போறான். ஒரே நாள் அங்க போயிட்டான். காரணம் என்ன? இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் உங்க வாழ்க்கையில உயர்வை பெற்றுக்கொள்வதற்கு. அவன் எத்தனையோ நாட்கள் ஆடுகளுக்கு பின்னால் அலைஞ்சான். காடுகள்ல இருந்தான், மலைகள்ல இருந்தான், குளிர், மலை, வெயில். ஸ்தோத்திரம். யாக்கோபை போல அவன் வாழ்க்கை இருந்துச்சு. யாக்கோபு சொன்னது போல மலையிலும் வெயிலும் குளிரிலும் அப்படியே என்ன பட்சித்ததுன்னு சொல்றான். அப்படிப்பட்ட உழைப்பு. தாவீது அப்படிதான் இருந்தான். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரம் வந்தபோது, ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவத்திற்குள் தாவீது வந்தபோது அவனை கர்த்தர் அங்கே உயர்த்தினார். இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள உங்க லைஃப் போயிட்டு இருந்தா கவலைப்படாதீங்க. உங்களை உயர்த்துவதற்காக கர்த்தர் இந்த ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார்.
உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பாதையில் உங்களை நடத்துகிறார் என்றால் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை உயர்த்துவதற்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட இடம் இந்த ஏலா பள்ளத்தாக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அதிகாலையில் தாவீது எழுந்தான், ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டான். ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய், எதை எடுத்துக்கொண்டு போறான்? பாலாட கட்டி. ஸ்தோத்திரம். அவன் தகப்பன் கொடுத்து விட்ட உணவுகள், 1 மரக்கால் வறுத்த பயிர், 10 அப்பங்கள், இதெல்லாம் அவன் கொண்டு போறான். கொடுத்து விடுறத கொண்டு போய் கொடுக்க போறான். தாவீதுனுடைய தகப்பன் ஈசாய், இன்னொரு பிள்ளை இருக்கு, 8வது ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றதுக்கு கூட அவன் வாயில வரல. அப்படிப்பட்ட தகப்பன் மூலமாகவே இந்த உயர்வுக்கு கர்த்தர், ஆமென், ஸ்தோத்திரம். ஈசாய்க்கு தெரியாமலே ஈசாய் தாவீது உயர்த்தப்படுவதற்கு ஈசாயும் காரணமா இருக்கிறான். உங்களை புறக்கணிக்கிறவங்க, உங்களை வேண்டான்னு சொல்றவங்க கூட அவங்களுக்கு தெரியாமலே உங்க உயர்வுக்காக அவங்க பிரயாசப்பட்டு இருப்பாங்க. அதுதான் ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவம். ஈசாய்க்கு தெரியாது. தாவீது போய் கோலியாத்தை அடிச்சு ஏலா பள்ளத்தாக்கில் பெரிய வெற்றி கண்டு அவன் அரண்மனைக்குள்ள போறான். நம்முடைய பிள்ளைகளை எல்லாரை விட டாப்ல போயிடுவான்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியாத ஒன்றே அவன் செய்து தாவீதின் உயர்வுக்காக ஈசாய் பயன்படுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் எப்படி, எந்த நிலையில எங்க உயர்த்துவார், எந்த இடத்துல உங்களை லிஃப்ட் பண்ணுவாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அதான் ஏலா பள்ளத்தாக்கு. எந்த சூழ்நிலையில உங்களுக்கு உயர்வு வரும், எந்த இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், ஈசாய்க்கு தெரியாது. ஆனா ஈசாயை கர்த்தர் அதுக்கு பயன்படுத்துறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக நிறைய பேரை கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு ஆசீர்வாதமா பாசிட்டிவா இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உங்களுக்கு நெகட்டிவா, ஆமென், ஸ்தோத்திரம், சில நேரங்களில் உங்களை புரிந்து கொள்ளாம இருக்கிறவங்களை கூட கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அவர்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அனுபவத்திற்குள் அவன் வருவதற்கு அவன் செய்த காரியம் என்ன? 20ஆம் வசனம், அதிகாலையில் எழுந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் உயர்த்துவதற்கு, கர்த்தரால் நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட இந்த பள்ளத்தாக்கு, ஏலா பள்ளத்தாக்கு அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும்னா தாவீது செய்த காரியம் என்ன? அதிகாலையில் எழும்புகிறான். உங்க வாழ்க்கையில இந்த 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 அனுபவத்தை பழக்கமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபைகளை தருவாராக. அதிகாலையில் எழும்பி பாருங்க, நல்ல ஒரு நாள் முழுசா உங்களுக்கு கிடைக்கும். அதிகாலையில் எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு நீங்கள் உறவாடுகிற அந்த டைம் ஒரு அமைதியான ஒரு நேரம், ஒரு அமைதியான ஒரு பிளசண்டான ஒரு டைம். அப்படிப்பட்ட அனுபவங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. 2வது, காவலாளி வசமாக ஆடுகளை விடுகிறான். சின்சியரா இருக்கிறான். சும்மா ஆட்டை நடுரோட்டில் விட்டுட்டு வரல, நான் போறேன்ப்பா. சரி, அப்படிதான். ஏதாவது பொறுப்பு கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், அரைகுறையா பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார். நீங்க செய்வீங்கன்னு நினைச்சேன் அப்படிம்பாங்க. அரைகுறையா விட்டுட்டு, ஆடுகளை அரைகுறையா விடக்கூடாது. ஊழியத்தையும் அப்படிதான். ஆண்டவர் தர்ற பொறுப்புகளை சின்சியரா செய்யணும். சிலருக்கு தெரியும் இதை இப்படிதான் செய்யணும், ஆனாலும் செய்ய மாட்டோம். ஸ்தோத்திரம். வந்து சொல்லட்டும், பாஸ்டர் வந்து என்ன செய்யணும், திரும்ப சொல்லி அதுக்கப்புறம் தான் அது சரியா செய்யணும். ஆமென். அப்படி அல்ல. தாவீது அவனை யாரும் டீச் பண்ணலை. அவங்க அப்பா வந்து சொல்லலை, எப்பா நீ போற உன் ஆடெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லலை. அவனா அதை செய்கிறான். அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்த அவர் போதுமானவர். ஆடுகள் விஷயத்துல உண்மையா இருக்கிறான். கொடுத்த வேலையில உண்மையா இருந்த போது அவன் எதிர்பாராத உயர்வை கர்த்தர் அந்த ஏலா பள்ளத்தாக்குல அவனுக்கு கொடுக்கிறார். கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா செய்யணும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அவன் ஆடு மைப்பன அறியப்படலை, அரண்மனையில் இருக்கிறவனாக அறியப்பட்டான்.
கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். கிறிஸ்தவ வாழ்க்கையில உயர்வதற்கு, ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளில் ஒன்று கர்த்தருக்கு நாம் உண்மையாய் இருப்பது, கர்த்தருடைய காரியங்களில் நாம் உண்மையாய் இருப்பது. ஸ்தோத்திரம். இவனை ஒதுக்கின தகப்பன் மூலமாக இவனுக்கு ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளுகிறதற்கான வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறார். அநேக நேரம் இதெல்லாம் உடனே தெரியாது, பின்னால்தான் தெரியும். இந்த ஈசாய் சொன்னபோது தாவீது சொல்லி இருக்கலாம், இதெல்லாம் கொண்டு நான் கொடுக்க முடியாதுயா, என்னென்ன எடுபடி வேலைக்கு வச்சிருக்கிறீர், அவன்லாம் மிலிட்ரியில் அவன் நல்லா இருக்கிறான், என் ஃபியூச்சர் என்ன, என் எதிர்காலம் என்ன? இன்னைக்கு அநேக நேரம் கர்த்தரை விட்டு உண்மை இல்லாமல் போகிற காரணம் தான். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு யோசனை வரும், சுயநலம். இப்படியே என் வாழ்க்கை போனால் என்ன செய்யறது, எனக்குன்னு எதிர்காலம் என்ன? இப்படி யோசித்தால் சில நேரம் ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆடுகளை காவலாளி வசமா விடுறான். யாரோ ஒரு ஆள்கிட்ட அனாதையா விட்டுட்டு போகல, என்னொரு பொறுப்பாக செய்யக்கூடிய ஒரு நபரிடத்துல கொடுக்கிறான். இதெல்லாம் தாவீதினுடைய நல்ல ஆவிக்குரிய குணாதிசயங்கள். ஆமென். ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா ஒன்றை விட்டுறக்கூடாது, அதை கரெக்ட் பண்ணணும். இன்னைக்கு அநேக நேரம் அப்படிதான். நிறைய பேர் ஒரு வேலையில் இருக்க மாட்டாங்க, ஒரு மாசத்துல 10 வேலைக்கு மாறுற ஆட்கள்லாம். இங்கே விட அங்கே ஒரு 2000 ரூபா கூடன்னு யாராவது சொல்லிட்டா போதும், உடனே அங்கே போய் ஜாயின் பண்ணும். அதனால தான் பொதுவாக சொல்கிறாங்க, மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படின்னு. அது உண்மை இல்லை, அது அடிபட்டு போனது. ஆனாலும் குரங்கு மரத்துக்கு மரம் தாவர மாதிரி நிறைய பேருடைய மனம் அப்பப்போ என்ன செய்யும், தாவிட்டே இருக்கும். ஒரு இடத்துல முழுசாக இருந்து வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, எந்த இடத்திலும் கீழ்ப்படிந்து போக மாட்டாங்க, அப்படியே மாறிக்கிட்டே போகும். ஒரு ஆள் ஏதாவது மேலே இருக்கிற அதிகாரி கொஞ்சம் கடினமாக பேசிட்டார் அப்படின்னா நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம், இப்படியே போயிட்டுருக்கும். அப்போ வாழ்க்கை ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கும். எந்த இடத்துல வேலை செய்தாலும் மேலான அதிகாரத்திற்கு நாம் கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சிலருக்கு கரெக்ஷன்ஸே பிடிக்காது, திருத்தங்களே சொல்லக்கூடாது, நாங்கள் சரியாத்தான் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். எந்த இடத்துல எதுலையும் கீழே இருந்து வேலை செய்கிற ஒரு பழக்கம் சிலருக்கு இருக்காது. ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டார், கடன் பிரச்சனை. அப்போ அவருக்கு ஆலோசனை கொடுத்த ஒரு நல்ல ஜாப் இருக்குது போகிறீங்களா அப்படின்னு. இப்போ அவர் சொல்றார், பாஸ்டர் நான் யாருக்கு கீழே இருந்து வேலை செய்ய மாட்டேன். சரி, அப்போ சொன்னேன், அப்போ இனி நானும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் சொந்தமாக செய்வேன்னார். இன்னைக்கு வரைக்கும் சொந்தமாக செய்கிறாரு. ஒன்றுமே மாதம் வீட்டு வாடகை அவரால் கொடுக்க முடியல. சொந்தமாக செய்கிறது தப்பு இல்லை, அதற்கான கெப்பாசிட்டி இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, என்னொருவனுடைய காரியத்தில் நீ உண்மை இல்லைன்னா இதை நம்பி ஆண்டவர் எப்படி நமக்கு உண்மையுள்ள காரியங்களை இன்னும் மேலானதை நமக்குன்னு சொந்தமாக ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதங்களை தருவார். நீங்கள் இன்னொரு இடத்துல வேலை செய்யும் போது அந்த இடத்துல உண்மையாக இருந்தால் நீங்கள் சொந்தமாக ஒரு நாள் வேலை செய்யும் போது உங்கள் சொந்த பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க காரணம் இப்படி ஒரு மைண்ட் செட். யாரு கீழே நான் வேலை செய்ய மாட்டேன், ஆண்டவர் கீழே வரமாட்டேன்ருவாங்க கடைசியில். ஸ்தோத்திரம். நானா என்ன செய்வேன்? அப்போ அதுக்குரிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும், கடின உழைப்பு. உண்மை. பொதுவாகவே ஆண்டவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒரு நல்ல வேலை பெட்டராக கிடைக்கி நீங்கள் போகிறது தப்புன்னு சொல்ல வரல, ஆனால் அடிக்கடி இப்படியே மாறிட்டே இருந்தால் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது. ஆமென். உங்களை நம்பி யாரும் வேலையும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு காரியத்தை உண்மையாக செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே சில ஒழுங்குகள் இருக்கும். அந்த ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படியணும். 9 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனிலன்னா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் முன்னால் போனால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இல்லை நான் 9:30 தான் ஏன் வருவேன் அப்படின்னா வீட்டுக்கு போன்றுவார். இன்றைக்கி நிறைய நேரம் அப்படி தான். ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணவே முடியல. ஏன்னா தாத்தாலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. சிலரை கொண்டு ரெக்கமெண்ட் பண்ணி விடுவாங்க, அதுக்கப்புறம் ஃபோன் வரும், ஐயா நீங்கள் சேர்த்து விட்ட ஆள் இப்படி அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சிரிப்பாங்க. அதிலேருந்து நான் ஒன்றை படிச்சுக்கிட்டேன், நோ ரெக்கமெண்டேஷன்.
நமக்கு அந்த லெட்டரே கிடையாது. ஸ்தோத்திரம். நீங்களே பார்த்து என்ன செய்யணும், இந்த ஆள் நல்ல ஆளாக இன்டர்வியூ வச்சு எடுத்துக்கிடுங்க. பாஸ்டர் நாங்கள் நல்லா தான் சொல்லுவோம். திருமணத்துக்கு மாப்பிள்ளை பெண்ணெல்லாம் பார்க்க வரும்போது இந்த ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி சேட்டை பண்ணுற ஆள் தான் சொல்ல முடியும். இல்லை இந்த பிள்ளை அடங்காத பிள்ளை அப்படின்னு சொல்ல முடியுமா? அவ்வளோதான். நாங்கள் நல்லா தான் சர்டிஃபிகேட் கொடுப்போம். நீங்கள் என்ன செய்யணும், விசாரிச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக ஒரு தகப்பனுடைய இருதயம் அப்படிதான் இருக்கு. எப்படியாவது போய் நம்ம பிள்ளைகள் முன்னேறி நம்ம சபை மக்கள் நல்லா வந்துட மாட்டாங்களா? ஆனால் அதே நேரத்தில் கிடைக்கிற வாய்ப்புகளை உண்மையாய், ஆமென் ஸ்தோத்திரம், நேர்மையோடு அவைகளில் நடந்து கொண்டால், பயன்படுத்தினால் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, ஏலா பள்ளத்தாக்குல. ஆனா இந்த இடத்துக்குள்ள தாவீது வர்றான். அவனுக்கு தெரியாது கர்த்தர் இங்க தான் என்ன உயர்த்த போறார் என்று. சில நேரங்கள், சில சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியல, கர்த்தர் என்ன இந்த இடத்துல தான் உயர்த்துவார், இந்த சபையில தான் எனக்கான ஆசீர்வாதம் இருக்கிறது என்பது உங்களுக்கே சில நேரம் தெரியாம இருக்கும். பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். கர்த்தர் வைத்த இடத்துல நீங்கள் உண்மையா இருப்பீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். சவால் வருகிறது. போய் தின்பண்டங்களை கொடுத்து விட்டு வர வேண்டிய தாவீது அங்க போய் விசாரிக்கிறான், என்ன நடக்குங்க, யாரு அது அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தராக சொல்லி கொண்டே வர்றாங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றான் தாவீது. ஏலா பள்ளத்தாக்கு என்றால் நீங்க உயர்வதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட இடத்துல நீங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். ஐயா, பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இன்றைக்கு நான் எதிர்கொள்ள போகிற பிரச்சனைகளை நான் மேற்கொள்வதற்கென கிருபைகளை தருவீராக. பிரச்சனையே இல்லாத இடம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா இடத்துலையும் போராட்டம் இருக்கு, எல்லா ஃபீல்டுலையும் பிரச்சனை இருக்கு. அதிகாரிகள், உயர்ந்த தலைவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்றவங்க அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. சிலர் வேலை செய்யறவங்க நினைப்பாங்க, நம்ம அதிகாரிகளுக்கு, நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை? முதலாளிகளுக்கு இருக்கிற பிரச்சனை நிறைய இருக்கு. ஏகப்பட்ட சவால்களை எதிர்கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற பள்ளத்தாக்கு ஏலா பள்ளத்தாக்கு. உங்க வாழ்க்கையில உயர்வை சந்திக்கணும்னா பிரச்சனைகளை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. இரண்டாவதாக 26ஆம் வசனம், அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தியனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்ப்பது, அதான் இரண்டாவது ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவம். சூழ்நிலைகளை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இங்க என்ன சிச்சுவேஷன் இருக்கு, அதை ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், அந்த பார்வையோட, அந்த கண்ணோட்டத்தில் நீங்க பார்க்கணும். சும்மா நீங்க மாம்சத்தின்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை புரியாது, நீங்க ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஒரு விதமா பார்த்தாங்க, அவனுடைய தோற்றத்தை பார்க்குறாங்க. ஒருத்தன் மட்டும் ஆவிக்குரிய விதத்தில் பார்க்கிறான், அவன் தான் தாவீது. அவன் எப்படி பார்க்குறான்? இவனுக்கு விருத்த சேதனை இல்லை. இதுதான் அவனுடைய மைனஸ். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன மைனஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். காலேபும் யோசுவாவும் 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போனது. அப்போ இத்தனை நாட்களா, இத்தனை வருஷமா இந்த கானானியர்களை ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி கட்டுப்படுத்தி அவர்களுக்கு மேல நிழல் மாதிரி காத்துட்டு இருக்கு. சில செய்வனைகள், சில மந்திரவாதங்கள் எல்லாம் சிலர் அப்பப்போ லிஃப்ட் பண்ணி தூக்கி விடுற உண்மைதான். மோசே கோலை போட்ட போது சர்ப்பமான போது எகிப்தின் மந்திரவாதிகளும் போட்டாங்க, சர்ப்பமாச்சு. ஆனால் ஒரு லிமிட்டை தாண்டி பிசாசுக்கு வல்லமை இல்லை, ஒரு எல்லைக்குட்பட்டது தான் பிசாசின் வல்லமை. ஆனால் நம்முடைய தேவனுடைய வல்லமை ஒரு எல்லைக்குட்பட்டதல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ அவர்களுடைய பார்வை, அவர்களை காத்த நிழல்.
இந்த ஜனங்கள் வேவு பார்க்க சென்ற 12 பேர் அவர்களுடைய கால்கள் கானான் தேசத்தில் பட்டபோது அவர்களுக்கு மேல ஒரு நிழல் பாதுகாத்து பாருங்க, அது விலகி போனதை 10 பேர் அறியல. 2 ஆவிக்குரியவர்கள் சொல்றாங்க அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போனது. இது யாருக்கு பார்க்க முடியும்னா ஆவிக்குரியவர்களால் தான் பார்க்க முடியும். எல்லாராலையும் இந்த சூழ்நிலையை பார்க்க முடியாது. எதிராளிட்ட இருக்கிற பெரிய மேன்மை பிளஸ் எல்லாம் பார்ப்போம். ஆனா எது அவனுடைய வீக்னஸ் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன, இதை பார்க்கறதுக்கு ஆவிக்குரிய பார்வை தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்க ஒவ்வொரு காரியங்களை அணுகுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எளிதாக பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். சின்ன வியாதி, சின்ன கஷ்டம் எது நடந்தாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள் பாருங்க. மாம்சத்தின்படி எல்லாரும் பார்க்கிற விதமா பார்க்காதீங்க. ஒரு யுத்தம், ஒரு சவால், ஒரு போராட்டம், தொடர்ச்சியான சில வேதனைகள், தொடர்ச்சியான சில சாபங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டு வரும்போது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் தாவீதை போல் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஸ்தோத்திரம். 3 வருஷம் பஞ்சம், சில வறுமைகள், சில கஷ்டத்துக்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கும். அதை நாம் அறிவதற்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். எப்பவுமே இப்படிதான் நம்ம வாழ்க்கை முடிவு பண்ணாதீங்க. அதை தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை தர வேண்டும். 3 வருஷம் தாவீதின் நாட்களில் ஓயாத பஞ்சம். 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து இருக்கிறது, குறித்து கொள்ளுங்கள். 3 வருஷம் அவன் பிரச்சனையை சாதாரணமா பார்க்குறான். இது பஞ்சம்னா தேசத்தில் வரத்தான் செய்யும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். வீட்டுக்கு வீடு வாசப்படியா, வீட்டுக்கு வீடு பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்படி யோசிக்காதீங்க. என்னுடைய வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கு, அதனால நமக்கும் பிரச்சனை வருது. அப்படி முடிவு பண்ணாம ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த காரியம் நடக்கிறது, ஆண்டவரிடத்துல போய் விசாரித்த போது கர்த்தர் அவனோடு பேசுகிறான். 3 வருஷம். அதுக்கப்புறம் தான் கர்த்தரை தேடியே போறான் தாவீது. இப்பந்தான் அவன் பார்வையே மாறுது. என்றைக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் ஒன்றை பார்க்கிறீர்களோ அன்றைக்கு உங்க பிரச்சனை தீர்ந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். உங்க பிரச்சனைக்கான தீர்வு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் கிடைக்கும். மாம்சத்தின் பிரகாரம் எல்லாரும் சொந்தக்காரங்க பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க, நண்பர்கள் பார்க்குற மாதிரி பார்க்காதீங்க. ஏன் வாழ்க்கையில் இது ஏன் நடந்து, ஏன் வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார், அதை அறிய வேண்டும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் அதை பார்க்கணும். ஸ்தோத்திரம். கிபியோனியருக்காக சவுல் செய்த காரியத்துக்காக தாவீதின் நாட்கள்ல ஆண்டவர் பஞ்சத்தை அனுப்புறார். கர்த்தர் சொன்னபடி செய்த போது பஞ்சம் தீர்ந்தது. ஆமென். தீர்வையும் தாவீதை வச்சே கர்த்தரை சரி பண்றார். நீங்க கர்த்தரிடத்துல விசாரிக்கணும். ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல சில காரியங்களை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் பார்த்தாங்க, தேசம்னா யுத்தம் வரத்தான் செய்யும், எதிராளி வரத்தான் செய்வான். ஆனா தாவீது மட்டும்தான் வித்தியாசமா பார்க்குறான். இவன் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான், இவனை நம்ம சும்மா விடக்கூடாது. அந்த வைராக்கியம் தாவீதுக்கு தான் வருது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல விசாரித்து பழகுங்கள், ஆண்டவரிடத்துல கேட்டு பழகணும். 3வது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். தாவீதை பார்த்து அவனுடைய சகோதரன் எலியாப், மூத்த சகோதரன், தாவீதின் மேல கோபப்படுறான். நீ இந்த ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? அவன் நல்ல சேஃப்டியா உண்மையுள்ள ஒரு நபர் கையில ஒப்பு கொடுத்து வரான். ஆனா இவன் வர்றது அவன் கோபத்தோடு அவன்கிட்ட பேசுறான். 7 பள்ளத்தாக்கு, 3வது விமர்சனங்களை எதிர்கொள்ளுகிற பள்ளத்தாக்கு. நிறைய கிரிட்டிசிசம் வரும் உங்க லைஃப்ல. வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்குள்ள வளரும் போது, நீங்க நல்ல ஜெபம் பண்ணும் போது தான் பிரச்சனையே வரும். ஸ்தோத்திரம். 7 பள்ளத்தாக்குக்கு வந்து நிற்கும் போது தாவீதை பார்த்து எலியாப் கோபப்பட்டு, நீ உன் துணிகரம், உன் இருதயத்தின் அகங்காரம் என்ன, இவ்வளவு தூரம் வந்திருக்கிற, வந்த வேலை முடிஞ்சா போயிரு, யுத்தத்துக்கெல்லாம் வரணும்னு நினைக்காத, கனவுலையும் நினைக்காத அப்படிங்கிற
ஒரு தொனியில பேசுறான். 29ஆம் வசனத்துல தாவீது சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை அழைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நீர் என்னை அபிஷேகித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீர் என்னை இந்த சர்ச்சில் வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. சொல்லுங்க, வாய் திறந்தா சொல்லுங்க, நீர் என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீர் இந்த சபையில் என்னை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதுதான் தாவீது. விமர்சனங்கள் வரும்போது என்ன செஞ்சான் தாவீது? கேர் பண்ணவே இல்லை. அந்த கிருபைக்காக ஜெபம் பண்ணோம். ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவு வந்தாலும் ரொம்ப பலசாலி யார் தெரியுமா? 200 கிலோ வெயிட்டை தூக்குற ஆள் இல்லை. உங்களுக்கு விரோதமா வர்ற காரியங்களை தாங்கி கொண்டு அப்படி நிற்கணும். எல்லாத்தையும் தாங்கி அப்படி நிற்கணும். அவங்க தான் பலசாலிகள். ஹல்லேலூயா. சின்ன கஷ்டம் வந்தோடனே முகத்தை அப்படி தொங்க போட்டுட்டு வரும்போதே நம்ம அப்படி தான் வருவோம். ஏன்னா 2 பேர் கேட்கணும் பக்கத்தில், சிஸ்டர் ஏன் இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? நம்ம இப்படி கேட்குறக்காண்டி அப்படி உட்காந்துருப்போம். ஸ்தோத்திரம். அப்படி பழகிருச்சு. இன்னும் டீப்பாக போகணும். சிலர் பாஸ்டர் எதுவும் சத்தம் போட்டாரா, இன்னும் ஆழமாக போகணும். சிலருக்கு ஆழமாக போயிடுவாங்க. ஆழத்துக்குள்ளே போய் அவங்க பாஸ்டரை பார்த்தே 1 வருஷம் இருக்கும். ஆனாலும் கேள்விக்கு அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாமல் அப்படியே போனால் உண்மை அதுதான் முடிவு பண்ணிடுவாங்க. ஆண்டவுடைய சமூகத்துக்கு வரும்போது சந்தோஷமா வரணும். 1000 பிரச்சனை இருந்தாலும் அப்படி மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியே சோகம் மூஞ்சாலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவுடைய சமூகத்தில் நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஆண்டவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்புதா? ஆண்டவுடைய பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ற இடம் தான் தேவனுடைய திருச்சபை. இங்க வந்து நீங்க சோகமா உட்காரக்கூடாது. இந்த இடத்துல நல்ல சந்தோஷமா இருக்கணும். கண்டுகொள்ளவில்லை. எதிராக வருகிற விமர்சனங்களை அவன் கேர் பண்ணவே இல்லை. இக்னோர் பண்றான், புறக்கணிக்கிறான். உங்களுக்கு எதிராக வர்ற சூழ்நிலைகள், பேசப்படுகிற வார்த்தைகள், அதெல்லாம் புறக்கணிங்க. அதை மைண்ட்ல ஏத்திராதீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலை தடைப்பட்டு போகும். அவன் நோக்கத்தில் சரியா இருக்கிறான். இந்த விமர்சனங்களை நீங்க எதிர்கொள்ளனா என்ன செய்யணும்? உங்களுடைய பர்பஸ், உங்க நோக்கத்தில் நீங்க சரியா இருக்கணும். 28ஆம் வசனத்தில் அவன் இந்த கேள்வி கேட்குறான். இப்படியெல்லாம் நம்மளை ஒருத்தன் கேட்டான்னு என்ன செய்வோம்? ஒன்று அவனுக்கு எதாவது நடக்கும், இல்லை நம்ம அந்த இடத்த விட்டு போயிடுவோம். 2 செய்யாம 29ஆம் வசனத்தில் நம்ம தாவீது ரொம்ப கூலா பதில் சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையான்னு. எப்பா இவ்வளோ ஏற்றி உன்னை இவ்வளோ அவமானப்படுத்தி நீ ஆடு மேய்க்கு தான் லாய்க்கு, நீ இங்கே ஏன் வந்தேன்னு கேட்குறவன்ட்ட தாவீது சொல்ல, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அப்போ அவன் சொல்றதையே அவன் காதில் ஏற்றலை. இதுதான் ஒரு ஆவிக்குரியவர்களுடைய அனுபவமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. உங்களை குறித்து நன்றாக, அதாவது நன்மைக்கு எதுவாக சொல்லப்படுற காரியங்களை கேட்கும். சில நேரம் நல்ல ஆலோசனை வந்தாலும் சிலர் காதிலே வாங்க மாட்டாங்க. இது உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடையாக போயிடும். நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கேளுங்க. உங்கள் நல்லதுக்காக சொல்லப்படுகிற காரியங்களை கேட்கணும். அந்த மனப்பக்குவம் வேணும். ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் உங்களை தேவ பிரசன்னத்தை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரிக்கக்கூடிய நிலையில் வருகிறவைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இவனை எலியா மோட்டிவேட் பண்றதுக்கு பதிலா இவனை ஏலா பள்ளத்தாக்க விட்டு வெளியே அனுப்ப பார்க்கிறான். ஏலா பள்ளத்தாக்க விட்டு வெளியே அனுப்ப பார்க்கிறான். ஆனால் தாவீது நோக்கத்தில் உறுதியாக இருக்கிறான். ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் கர்த்தர் என்னை இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். பிரச்சனைகளும் விமர்சனங்களும் போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக இதை அனுமதித்திருக்கிறீர்? ஸ்தோத்திரம். ஈவன் டைமை வேஸ்ட் பண்ணலை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களே நேரத்தை வீணாக்கிட்டு இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லியே காலம் போயிடும். ஏன் காலையில் தோசை சாப்பிட்டீங்க, அதுக்கு ஒரு 10 பேருக்கு பதில் சொன்னால் எப்படி போகும்? இப்படியே சிலர் இதிலே பதில் சொல்லி காலங்களை வீணாக்கிட்டு இருப்பாங்க.
மனிதர்களை பிரியப்படுத்தி மனிதர்கள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் எடுக்கணும். மனிதர்கள் நம்மை ஸ்தோத்திரம் கரெக்டாக வச்சிருக்கணும், புரிந்து கொள்ளணும். பிரச்சனையே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை உங்கள் வாழ்க்கையில் சரியாக வச்சுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சரியாய் நடக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கி நிறைய பேர் தங்களை நியாயப்படுத்துறதுலே காலங்களை வீணாக்கிட்டு இருப்பாங்க. அது இது இப்படி இல்லை, இது இப்படி, அது அப்படி தான், அது இப்படி தான் நடந்து, இப்படியே ஒருத்தட்டியாக சொல்லி கதையை சொல்லி நியாயப்படுத்துறதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. தாவீது அப்படி செய்யலை, அதை விட்டுட்டு அடுத்து போகிறான். நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஆமேன். நம்ம டைம் இதில் வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம நீதியையும் நியாயத்தையும் சொல்றதிலே காலத்தையும் வாழ்நாளையும் வீணாக்கி கொண்டே இருக்கக்கூடாது. இந்த எலியா இவனுடைய பின்னணியத்தை சொல்றான். எவ்வளவு கஷ்டம் பாருங்க அந்த சூழ்நிலையில. எல்லாரும் முன்னாலையும் நீ வனாந்தரத்தில் உள்ள ஆடுகளை, கொஞ்சம் ஆடுகளை நீ எங்கப்பா விட்டுட்டு வந்த அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன், உன் வேலையை ஒழுங்கா பாரு, நீ எதுக்கு இங்க வந்த? அதான் அதனுடைய அர்த்தம். இவனுடைய பின்னணியத்தை சொல்ல, நீ ஆடு மேய்க்கிறவன்டா, நாங்கள்லாம் மிலிட்ரியில் இருக்கிறோம், நாங்களே போகாமல் இருக்கிறோம், உனக்கு என்ன அவசியம்? இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான். ஸ்தோத்திரம். நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு நேரம் அப்படிதான் வரும். நானே ஜெபம் பண்ணல, நீ ஜெபம் பண்ணி என்னையா செய்ய போற? ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்க்காத தாவீதே, நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்காக யாரா எழுமுனா பிரச்சனை என்ன தெரியுமா? உடனே அவங்க பின்னணியத்தை பார்ப்பாங்க. இந்த ஆள் எங்கேருந்து வந்தார் சர்ச்சுக்கு, இந்த சிஸ்டர் திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க, இவங்க குடும்பம் என்ன, இவங்க கோத்திரம் என்ன, அது எங்கேருந்து எப்படி வந்தாங்க, இப்படி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு மைனஸ் கிடைக்குமா? இந்த ஆளை நெகட்டிவாக பேசுறதுக்கு, இந்த சிஸ்டர் ஏதாவது நெகட்டிவாக பேசலாம், அதுக்கு பின்னணியத்தை ஆராய்ந்து பார்க்கிறது. தாவீதோட பின்னணியம் ஆட்டு மந்ததான். ஆனால் அவன் சாகும்போது ஆடு மைப்பனா சாகல, அரசனாக இருந்தான். நம்முடைய பின்னணியத்தை கூட யாராவது துச்சமா பேசினாங்கன்னா அதை மாற்றக்கூடிய சர்வ வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. எந்த மனுஷனையும் உங்க பேக்ரவுண்டை வச்சு நீங்க அற்பமா பேசக்கூடாது. எளியவனை ஆண்டவர் புழுதியிலிருந்து, குப்பையிலிருந்து எடுக்கிறாரு, ஜீரோல இருந்தா மேல கொண்டு வர்றாரு. ஸ்தோத்திரம். யாரா நல்லா பயன்பட்டா, அவனை பத்தி நமக்கு தெரியாதாங்க, கஷ்டப்பட்ட குடும்பம், அப்படி குடும்பம், இப்படி குடும்பம், பேசாதீங்க. சபை ஒரே குடும்பம். பின்னணியத்தை வைத்து பேசுறது, ஸ்தோத்திரம், இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத காரியம். நமக்கென்று ஆண்டவர் நம்முடைய சந்ததிக்கு நல்ல பின்னணியம் வேணா, நீங்கள் யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? சபையில யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. ஆண்டவரே, நாங்க செய்யாத ஒன்றை இன்னொருவர் செஞ்சா கர்த்தருக்கு மகிமையை நம்ம செலுத்தணும். இந்த சபையில ஊழியம் செய்யறவங்களை உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். ஒருவரையும் அற்பமா நினைக்க கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால குப்பையில தான் கிடந்தோம், எல்லாரும் பாவத்துல தான் இருந்தோம். சிலர் நினைக்க, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து நான் எந்த பாவமும் செய்யவில்லை. ஆண்டவர் ஒரு நாள் ஸ்கிரீன்ல போட்டா தெரியும் என்னென்ன சிந்திச்சோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோன்னு பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். தாவீது எழும்பி வர்றான். 40 நாளா ஒருத்தனும் வரல. எல்லா பட்டயம், நல்ல யுத்த வீரர்கள் ட்ரைனிங் எல்லாம் எடுத்து நல்ல டயட் ஃபாலோ பண்ணி, யுத்த வீரர்கள்லாம் கண்டதையும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆகாரம் ஒரு குறிப்பிட்டது தான். அவ்வளவு கட்டுப்பாடு இருந்தவங்க எல்லாருமே அமைதியாக உட்கார்ந்துருக்குறாங்க. ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே சாப்பாடு கொடுக்க வந்த ஒருத்தன், அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? சில நேரங்களில் ஸ்தோத்திரம், தேவனுடைய ஜனம் செய்வதற்கு தடுமாறும் போது ஆண்டவர் சாதாரண பின்னணியத்திலிருந்து சிலரை எழுப்பி அவருடைய வேலையை செய்ய அவரால் முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யாருடைய பேக்ரவுண்டையும் நம்ம எடுக்கக்கூடாது. யாருடைய பேக்ரவுண்டு நமக்கு தேவையில்லை. ஆண்டவுடைய கரத்தில் ஒரு மனுஷன் வரும்போது கர்த்தர் பார்க்கிற விதமா பார்க்கணும். கர்த்தர் பார்க்கிற விதமா பார்க்கணும். பிரச்சனை தான், நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால, இந்த ஊழியத்தில் இருக்கிறனால எனக்கு தெரியும், அனுபவத்தோடு சொல்றேன்.
அநேக நேரங்களில் கர்த்தருக்காக பயன்படுற பாத்திரங்களை சிலர் அற்பமாக ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, அவன் பின்னணியும் தெரியாதா அப்படின்னு. அப்படி ஒரு ஆளை நீங்கள் எந்த அளவு ஒதுக்குறீங்களோ கர்த்தர் அந்த ஆளை ரொம்ப உயர்த்தி கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய ஊழியத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்மை உள்ளவர்களை ஏற்படுத்தி பயன்படுத்துவார். இவங்க எல்லாருமே எல்லாத்தையும் பெற்றுட்டு உண்மை இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ மேன்மை, பொசிஷன், போஸ்டிங், பதவி எல்லாம் வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்குங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் எந்த பொறுப்பையும் எதிர்பார்க்காம வந்த ஒரு தாவீது செய்து முடித்தான். அது ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவம். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு பதவிகள் தேவையில்லை, உமக்காக நாங்கள் செய்வதற்கு பொறுப்புகள் தேவையில்லை, எங்களுக்கு வாஞ்சையும் வைராக்கியமும் இருந்தால் போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த ஆண்டவருடைய தேவனுடைய சபையில நாம் சேவை செய்வதற்கு பொறுப்புகளும் பதவிகளும் பட்டங்களும் அவசியமில்லை. வாஞ்சையும் வைராக்கியமும் இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிட்டு செய்யாம உட்கார்ந்திருக்காங்க. எல்லா நன்மையும் அனுபவிச்சுட்டு ஸ்தோத்திரம் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டு ஒன்று செய்யாம உட்கார்ந்திருக்கிறாங்க. ஆனால் எதையும் அனுபவிக்காத ஒருவன், காடுகள்ல இருந்து மலைகள்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒருவன் கர்த்தருக்காக வந்து நிற்கிறான். அதுதான் ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவம். உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விமர்சனங்களை நீங்க எதிர்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நோக்கத்திலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். வேற காரியத்தில் உங்க கவனத்தை ஈடுபடுத்தாதீங்க. நான்காவது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கடந்த காலத்தில் 4வது ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவம், கடந்து வந்த பாதைகளை நன்றியோடு நினைவு கூறுவது. எல்லாரும் சொல்லுங்க, கடந்து வந்த பாதைகளை நன்றியோடு நினைவு கூறுவது. அதுதான் ஏலா பள்ளத்தாக்கு. சவுல் சொல்றான், எப்படி முடியும் உன்னால? ஸ்தோத்திரம். அப்ப தாவீது சவுலை பார்த்து சொல்றான், இந்த கோலியாத்து நிமித்தம் யாருடைய இருதயம் கலங்க வேண்டாம். 32ஆம் வசனத்துல நான் போய் யுத்தம் பண்றேன். சும்மா அப்படி கேஷுவலா பேசுறான். என்னப்பா இது, ஆடு மாடு கோழி அடிக்கிற மாதிரி, காட்டுல ஏதோ சின்ன சின்ன பறவைகளை வேட்டையாடுற மாதிரி, காடை அடிக்கிற மாதிரி நீ சொல்ற. எல்லாம் திகைச்சு நிற்கிறான். ஸ்தோத்திரம். திகைத்து போய் நிற்கிறான். என்ன செய்யறது? 33ஆம் வசனத்துல சவுல் சொல்றான், ஸ்தோத்திரம், யுத்தம் பண்ண போகாத சவுல், அபிஷேகத்தை வாங்கி புதைச்சி வச்சிருக்கிற சவுல் சொல்றான், ஸ்தோத்திரம், இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. இதெல்லாம் முடியாது. இந்த ஊழியத்தை செய்ய வாய்ப்பே இல்லை. உன்னால முடியாது. ஸ்தோத்திரம். எலிஜிபிள் இல்லை, அன்ஃபிட் சொல்லிட்டான். நீ இதை செய்ய முடியாது. இப்படி சொல்றது பிசாசு. சவுல் யார்? பரிசுத்த ஆவியானவரால் கைவிடப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் அவனை விட்டு போயிட்டார். ஆவியானவர் இல்லாத ஒரு மனுஷன், தேவனுடைய பிரசன்னம் இல்லாத மனிதன். ஸ்தோத்திரம். அவனும் செய்ய மாட்டான், செய்யறவங்களையும். இதான் தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு மனுஷன். அவனாவது போகணும். 40 நாள் சும்மா உட்கார்ந்துருக்கான். அப்படியே உட்கார்ந்து யாரா போவாங்களா, ஒரு அறிக்கையை மட்டும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு. ஐயா, யார் போய் ஜெயிக்கிறீங்களோ என் மகளை கொடுத்துட்றேன், திருமணம் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ அவனாலே போக முடியல. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஒரு ஆசையை காமிச்சு அவ்வளோ சொல்லியும் ஒருத்தனும் போகலை. சரி, அதுக்காவது போவோம், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அது கூட ஒரு முயற்சி எடுக்க கூட அங்கே ஆள் இல்லை. ஆனால் தாவீது வந்து சொல்றான், கேஷுவலாக பேசுகிறான், பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்கிறேன், நான் யுத்தம் பண்ணுறேன். தேவனுடைய அபிஷேகம் பெற்றவர்களுக்கு பிரச்சனை அப்படிதான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஜெபம் பண்ணிடுவோம். சில நேரங்கள் அப்படிதான். ஸ்தோத்திரம். சிம்பிளா அன்னைக்கு ஒரு குடும்பம் வந்து ஜெபம் பண்ணாங்க. அவர்களுக்கு ஒரு சிறிய பிரச்சனை. அவங்க இருந்த வாடகை வீட்டில் ஒரு பிரச்சனையினால போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. அப்போ ஜெபம் பண்ணி விடுறேன். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணல, ஷார்ட்டாக ஜெபம் பண்ணி அனுப்பியாச்சு. அவங்க வீட்டுக்கு போகும்போது நினச்சிருக்காங்க, நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையை 5 நிமிஷமாக சொன்னால் அவர் 1 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணலை.
கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார், நீங்கள் தைரியமாக போங்க, அவ்வளோதான் சொன்னேன். 2 நாளில் அற்புதமாக அவங்களுக்கு விரோதமாக யார் கேஸ் போட்டாங்களோ அவங்களே அதை வாபஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாட்சி, நாங்கள் நினச்சோம் ஏதோ ஒரு 2 வார்த்தை எல்லாருக்கும் பாஸ்டர் சொல்கிற மாதிரி சொல்லி விடுறாருன்னு. இல்லை, போதும், 2 வார்த்தை சொன்னாலும் இப்போ கர்த்தரால் செய்ய முடியும். நம்ம இதை பெருசாக நினைக்கக்கூடாது. ஆமென். அப்படியே மலைத்து போய் வருவாங்க, நம்ம கூட கொஞ்சம் அவங்கள அப்படியே அப்படியா இதுவா அவங்களுக்கு இப்படியா அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவட கேட்கணும், அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் பார்த்து கொள்வார். சிம்பிளாக அதை எடுத்துகிட்டு போங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் அற்புதமாக செய்வார். 32 வசனத்தில் கேஷுவலாக சொல்லணும், அவனை அந்த ராட்சதந்தனை அவனை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்படி நம்ம சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் சபையில் எந்த காரியம், எந்த ஊழியம், எந்த ஒரு ப்ராஜெக்ட் எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடக்கூடாது, களத்தில் இறங்கணும், கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம நிற்கணும். போய் தாவீது சொல்லிட்டு வீட்டுக்கு போகலை, சவுல்கிட்ட போய் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். ஸ்தோத்திரம். 7 பள்ளத்தில் கோலியாத்தின் தலை கீழே விழுதா இல்லையான்னு பாருங்க அப்படின்ட்டு ஜெபம் பண்ணிட்டு போகலை, அவன் இறங்குறான் களத்தில், அவன் தான் தாவீது. இன்னைக்கு நிறைய நேரம் அப்படி தான் வந்து சொல்லுவோம், அதெல்லாம் நடந்துடும் பாஸ்டர், சபையை அது வளர்ந்துடும், கவலையே படாதீங்க, ஒரு ஆத்மாவை நம்ம கூட்டிகிட்டு வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. சபை தன்னால் வளராது, நம்ம ஆத்துமாக்களை கூட்டிகிட்டு வந்தால் தான் சபை வளரும். ஆமென் சொல்லலாமா. நம்ம ஊழியம் செஞ்சால் தான் சபை என்ன செய்யும், வளரும். நம்ம எங்கேனாலும் கூட்டு போவோம், சர்ச்சுக்கு மட்டும் கூட்டு வர மாட்டோம். சபை வளரணும்னு நினச்சா, ஆண்டவரே 2 ஆத்துமாக்களை, நீங்களும் வளரணும்னு விரும்பினா 2 ஆத்துமாக்களை சர்ச்சுக்கு வரும்போது கூட்டிகிட்டு வாங்க. அப்படி ஒரு நாட்களை கர்த்தர் தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் தனியாக வெறுங்கையா வரக்கூடாது, 2 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கூட்டிட்டு வர கர்த்தர் கிருபைகளை தார். நன்றி உணர்வோடு கடந்து வந்த பாதைகளை நினைவு கூர்றான். ஒரு நாள் இதை மறந்துடக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். சிங்கம் வந்தது, கரடி வந்தது, ஆட்டை பிடித்து கொண்டது, அந்த சிங்கத்தையும் கொன்றான், கரடியையும் கொன்றான். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம். 4வது, கடந்து வந்த பாதைகளை நன்றியோடு நீங்க நினைவு கூறும்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக ஜெயிக்க முடியும். என்றைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா, ஆண்டவரே இந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்ததுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்ல கர்த்தர் கிருபை தருவார். தாவீது அதைத்தான் சொல்றான், கரடி வந்தது, சிங்கம் வந்தது, நான் கொன்றேன், இவன் எம்மாத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பழகுங்கள். உங்க வாழ்க்கையில எதுவுமே பெருசா இருக்காது, எல்லாமே சிம்பிளா முடிஞ்சிடும், எல்லாம் எளிதா இருக்கும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். ஆலயத்தில் வந்து நன்றி செலுத்துங்கள். அதான் பாடல் ஆராதனை நேரம். வந்து ஆராதிச்சு நன்றி செலுத்தி பாருங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கிற கோலியாத்தின் அனுபவங்களை கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவார். நீங்கள் எதிர்கொள்ள போகிறதை நீங்கள் எளிதாய் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே நீங்கள் எதிர்கொண்டதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டாம். நீங்கள் எதிர்கொள்ள போகிறதை எளிதாய் ஜெயிக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே நீங்கள் சந்தித்த காரியங்களிலே கர்த்தர் உங்களுக்கு செய்த உதவியை நீங்கள் மறக்காமல் அவருக்கு நன்றி செலுத்தி பழக வேண்டும். ஆமென். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நன்றி செலுத்துகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏதோ வந்த ஆண்டவரே அப்படி 2 வார்த்தை நன்றின்னு சொல்லிட்டு போறதில்லை. நன்றி, நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன், நான் நன்றியெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு முன்னால் நன்றி உணர்வோடு நன்றிகளை நாம் சமர்ப்பிக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடந்து வந்த பாதையை உண்மையா அவன்கிட்ட சொல்றான், என் கர்த்தர் எனக்கு இவ்வளவு உதவி செய்தாரியா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் போதுமான வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். பழக்கமில்லாத காரியங்களை தாவீதுக்கு சவுல் கொண்டு கொடுக்கிறான். 39ஆம் வசனத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம்.
அந்த தாவீது சொல்றான், இவைகளை போட்டுக்கொண்டு நான் போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை. அதை களைந்து போட்டான். அவனுக்குன்னு உள்ள பாணியில் அவன் ஸ்டைலில் போகிறான். உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற பாதையில் போங்க. இன்னொரு ஆள் போகிற பாதையில் நானும் போகணும், சவுல மாதிரி நானும் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இவன் உண்மையிலே நடந்து போகிறக்குள்ள குப்புற விழுந்தே உயிர் போயிருக்கும். அவ்வளோ வெயிட் அவனால் சுமக்கிறதுக்கு அவன்கிட்ட பலன் இல்லை. அவன் ஸ்டைலில் அவன் போகிறான். உங்கள் பாணியில் உங்களை கர்த்தர் நடத்துகிற விதத்தில் நீங்கள் போங்க, சத்துருக்களை எதிர்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி அல்லேலியா சொல்லலாமா? 5வது கடைசியா 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் 51ஆம் வசனம் வரைக்கும் குறித்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தியன் இந்த தாவீதை அசட்டை பண்ணினான் என்று பைபிள் சொல்லுகிறது. அசட்டை பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். 5வதாக ஏலா பள்ளத்தாக்கின் 5வது அனுபவம். அற்பமாக எண்ணப்பட்டவன் அற்புதமாய் மாறுகிறான். நம்ம வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், எந்தெந்த இடங்கள்ல அற்பமாக எண்ணப்படுறோமோ அங்கே தான் கர்த்தர் அற்புதமாக மாற்றுவார். தாவீது அற்புதமாக மாற்றின இடம் ஏலா பள்ளத்தாக்கு. 5 கூழாங்கற்களை எடுக்கிறான். ஏன் 5 எடுத்தான்? 1 விடுவோம், சாகலைன்னா அடுத்ததை விடுவோம், அப்படி இல்லை. ஒரு கூழாங்கல் தான் ஒரு ஆளுக்கு. அப்படி வர்றான். தாவீது கோலியாத்தோடு பிறந்த சகோதரர்கள் 4 பேர், இவனோட சேர்த்து 5. இவனை மட்டும் இல்லடா, உன் கூட பிறந்த அத்தனை பேரையும் கொல்லுவேன், அத்தனை ராட்சதர்களையும் போட்டு தள்ளணும். அதான் தாவீதினுடைய கோல். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒன்றல்ல, ஆண்டவர் எனக்கு தந்த அபிஷேகத்தினால் அவர் சொன்ன அனைத்தையும் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒன்று குறி தவறுனா அடுத்ததை யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்போம், நடக்கலைன்னா அடுத்து வேற ஆப்ஷனுக்கு போவோம். இல்லை, இந்த ஜபத்தில் கோலியாத்த அவுட்டு அப்படிங்கிற நிலைக்கு தாவீது வந்தான். இந்த ஜபத்தினால இந்த பிரச்சனை முடியும், இந்த ஊழியத்தில் இந்த ஸ்தோத்திர ஊழியத்தினால இவைகளை நான் மேற்கொண்டு சுதந்திரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தது. இந்த பகற்காலத்தில் இந்த ஏலா பள்ளத்தாக்கின் அனுபவத்தை போல ஆண்டவரே அற்பமாக எண்ணப்படலாம், ஆனால் அற்புதமாக மாற்ற எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று